வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் போன வாரத்தோட கிச்சன் டூர் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ போன வாரத்தோட வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம கிச்சன் டூர் பார்ட் 2 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு 3 க்ளோசெட் இருக்குது. 3 க்ளோசெட்டில் ஃபஸ்ட்டு ஒன்றில் காஃபி கப்ஸ், அப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேட்ஸ், இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இங்கே க்ளோசெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டாலாக தான் இருக்கும். ஸ்டெப்ஸ் டூல் இல்லாமல் என்னால் ரீச் பண்ணவே முடியாது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஒயின் கிளாஸஸ் வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாஸஸ் இருக்குது. ஒரு 2-3 ஸ்டைலில் வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கப்ஸ். அப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் ஒன்று வாங்கினேன். இது நம்ம மேசிஸில் வாங்கினது தான். 4 கப்பு $10 மாதிரி வாங்கினேன். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஃபி கப்ஸ். இதுவும் மேசிஸில் வாங்கினது தான். அந்த ஃப்ளவர் போட்டது மேசிஸில் வாங்கினது தான். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது இந்த 2 கப்புமே இந்தியாவில் வாங்கினேன். இந்த லாவாபாலா செட்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க, 20 இயர்ஸ் ஆச்சு. நான் யூஎஸ்க்கு வெரி ஃபஸ்ட் டைம் வரப்போ வாங்கினது. இன்னும் அதோட பிளேட்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. ஒன்லி கப்ஸ் மட்டும்தான் ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் இது இந்த கப்பு வாங்கி ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்கும். இது இந்தியாவில் வாங்கினது தான். அடுத்தது இந்த ஷெல்ஃபில் கொஞ்சம் பாஸ்தா பவுல்ஸ், அப்புறம் சூப் பவுல்ஸ், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் அப்படியே கீழே பார்த்திங்கன்னா சின்ன குட்டி கப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சைட் பிளேட்ஸ், அப்புறம் கொஞ்சம் நம்ம ஊர் டம்ளர்ஸ். இதெல்லாம் நம்ம ஊரில் வாங்கினது தான் இந்த டம்ளர்ஸ் எல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பவுல் சேம் லைக் 20 இயர்ஸ் ஆச்சு வாங்கி. இதோட வாங்கின செட் எல்லாமே உடஞ்சிருச்சு. இந்த 2 பவுல், அப்புறம் 2 சின்ன சைட் பிளேட்ஸ், இது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு மெமரிக்காக அப்படியே வச்சுருக்கேன். அதை செட்டு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கப்ஸ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சாஸ் பவுல் வச்சுருக்கேன். ஐ திங்க் இது வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்போ வாங்கினேன். அப்புறம் இது ஒரு சர்விங் டிஷ். இது கொஞ்சம் பிளேட்ஸ், டின்னர் பிளேட்ஸ், அப்புறம் சைட் பிளேட்ஸ், இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளேட்ஸ் அப்படியே ஸ்டாக் பண்ணாமல் இப்படி லைனாக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த பிளேட் இதுவும் வாங்கி ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு. இங்கே கிரேட் மால்னு சொல்லிட்டு ஒரு மாலில் வாங்கினேன். அவ்வளோதான் இந்த சைடில். அப்புறம் அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரிட்ஜ் டூர் இன்னொரு நாள் போடுறேன் கண்டிப்பாக. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டால் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நான் மெயின் க்ரோசரிலாம் இதில் தான் வைப்பேன். தால், ரைஸ், இந்த மாதிரி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட் வச்சுக்கிறேன். கோதுமை குருணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சம்டைம் ரைஸ் மாதிரி செய்வேன். இது அரிசி மாவு, அப்புறம் மைதா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு, இந்த 3 இதில் வச்சுருக்கேன். இது நம்ம பருப்பு வகைகள்லாம் இங்கே வச்சுருப்பேன். துவரம் பருப்பு, உளுந்து, அப்புறம் கொள்ளு, இந்த மாதிரி எல்லா பருப்பு வகைகளும் இங்கே வச்சுருக்கேன்.
ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ். இதில் வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெடாது. ஈவன் வந்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் வந்து பருப்பு வகைகள் ஆல்ரெடி ரொம்ப வெயிட்டாக இருக்கிறனால கண்ணாடி பாட்டிலும் வெயிட்டுங்கிறனால வந்து ஸோ நான் வந்து கொஞ்சம் லைட்டான பாக்ஸாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் இது வாங்கினேன். ஸோ இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். சேம் டைம் வந்து இது கொஞ்சம் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸு, கொஞ்சம் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் இது வாங்கினேன். இங்கே வந்து கொஞ்சம் கிளாஸ் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினேன். இதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் சேமியா, ரவை, இந்த மாதிரிலாம் ஸ்டஃப்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து நீங்கள் இந்த மாதிரியும் சைட்லேயும் வச்சுக்கலாம், எல்லாம் வந்து நேராகவும் வச்சுக்கலாம். டிபெண்ட் உங்களுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்த மாதிரி வந்து நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த 4 கண்டெய்னர்ஸ் வந்து இது வாங்கி 15 இயர்ஸ் ஆச்சு. நான் இது வந்து சியர்ஸ்னு ஒரு கடையில் வாங்கினேன். முன்னாடி வந்து இதை டீ, சர்க்கரை இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து எனக்கு அதுக்கு வேறு ஒரு கண்டெய்னர் வாங்கிட்டதுனால வந்து இது வந்து இதில் ரவை, அப்புறம் வந்து ஒன்றில் ஸ்டில் சர்க்கரை, இன்னொரு ரவை, இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன் அதில். ஸோ இந்த மாதிரி கப்பர்ட்ஸில் வந்து நம்ம திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து தான் நம்ம அடுக்கி வைக்கணும். அப்போ தான் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இல்லை உள்ளே உங்களுக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னு தெரியும். சும்மா எல்லா கப்போர்ட் ஃபுல்லும் அப்படியே ஸ்டாக் பண்ணிட்டிங்கன்னா வந்து உள்ளே என்ன இருக்குன்னே உங்களுக்கே தெரியாது. ஸோ உங்களுக்கு இடம் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போல்லாம் வந்து அழகாக சின்ன ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறாங்க. கப்போர்ட்ஸ்குள்ளேயே வச்சுக்கலாம். ஒரு லேயர் வந்து ஸ்டாண்டுக்கு மேலே, ஒரு லேயர் வந்து ஸ்டாண்டுக்கு கீழேங்கிற மாதிரி அடுக்கிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். என்ன எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியும். இந்த ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் மிக்ஸ் மேட்சாக வச்சுருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நிறைய கொஞ்சம் தனியா வாங்கினதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணது போக மிச்சமெல்லாம் இதில் வச்சுருக்கேன். தனியா, அப்புறம் வந்து சோயா, அப்புறம் ராஜ்மா, வரமிளகாய், அப்புறம் வந்து மண்டவெல்லம், கருப்பட்டி எல்லாம் மிக்ஸ் ஆனதெல்லாம் ஒன்றா ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் நான் இங்கே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாதாம்ஸ் எல்லாம் வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். சால்ட், அப்புறம் வந்து பிரெட் கிராம்ஸ், இந்த மாதிரி ஸ்டஃப் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்படியே கீழே இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணினது போக மிச்சம் இருக்கிறத வந்து அப்படியே அந்த பேக்லேயே வந்து பின் போட்டு வச்சுருப்பேன். அதுக்காக இந்த சின்ன பாக்ஸஸ் 2-3 நான் வாங்கினேன். ஸோ இந்த அப்படியே நீங்கள் க்ளோசெட்குள்ளே ஸ்டோர் பண்ணுறத விட வந்து இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு எடுத்து பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து அப்படியே க்ளோசெட்குள்ளே போட்டோம்னா வந்து நம்மளுக்கே தெரியாது அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு. ஸோ எவ்ரி டைம் வந்து நான் ஏதாவது ஃபில் பண்ணுறப்ப பாக்ஸ் எடுத்து பார்ப்பேன். ஒரு பாக்ஸ்லையும் செக் பண்ணுவேன் என்ன இருக்குதுன்னு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டோர் பண்ணுமோ அதை நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து இது என்ன சிக்கன் ஃப்ரை மிக்ஸு, அப்புறம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ், அப்புறம் கொஞ்சம் நூடுல்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து இடியப்பம் மாவு. ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் எல்லாம் இங்கே கொஞ்சம் இருக்குது. இது வந்து ஈஸியாக இருக்குது எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறக்கு. இது வந்து ஒரு புது நூடுல்ஸ், இன்னும் ட்ரை பண்ணல, வாங்கி வச்சுருக்கேன். இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா சன்னா தால் இன்னும் யூஸ் பண்ணல, அப்படி பாக்ஸ்லேயே போட்டு வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவை, அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் பாக்ஸில் போட்டது போக இதில் வச்சுருக்கேன். அப்படியே ப்ரௌன் சுகர், மஞ்சள் தூள், இதெல்லாம் அப்படி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு க்ளோசெட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது அப்படியே கீழே பார்த்திங்கன்னா வந்து ரைஸ். இதில் வந்து
சோனா மசூரி சாப்பாட்டு ரைஸு, இது வந்து இட்லி ரைஸ். இந்த 2 இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஷெல்ஃப்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து ப்ரெட்டு, அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து சீரியல், அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஓட்ஸ், இந்த மாதிரி ஸ்டஃப்பெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். கொஞ்சம் சாக்லேட்ஸ், ஸ்நாக்ஸ் வந்து இந்த வாட்டி இன்னும் வாங்கலை. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து வேர்க்கடலை, இந்த பாக்ஸில் வேர்க்கடலை, பாதாம், அப்புறம் இது வந்து ஒரு மிக்ஸ்டு நட்ஸ். ஸோ நீங்கள் சீரியல்லையும் போட்டு சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாம் அப்படியே. வால்நட்ஸ், அப்புறம் வந்து இது பிரிசல் நட்ஸ், அப்புறம் வந்து இது வந்து ட்ரை கோகோனட்ஸ். இது வந்து நீங்கள் சீரியலில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது கேக் இது நான் இது மாதிரி பண்ணுறப்ப வந்து மேலே டெக்கரேஷன் போடலாம். அடுத்தது இந்த ஷெல்ஃபில் வந்து என்னோடய பேக்கிங் ஸ்டஃப், எல்லா பேக்கிங் ஸ்டஃப்பும் இங்கே தான் வச்சுருப்பேன். பேக்கிங் பேன், அப்புறம் கப் கேக் மேக் பண்ணுறது, அப்புறம் கப் கேக் டெக்கரேட்டிவ் பண்ணுறது, நம்மளோட பிளெண்டர், எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் நான். ஈவன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கேக், கோகோ பவுடர், அப்புறம் வந்து கேக் பண்ண தேவையான ஐட்டம் எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். இது வந்து ஒரு பேக்கிங் ஷெல்ஃப். இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய மிக்ஸி ஜார்ஸ், என்னோடய பிளெண்டர்ஸ், இந்த மாதிரி ஸ்டஃப்பெல்லாம் வச்சுருப்பேன். இது வந்து மிக்ஸி ஜார்ஸ். அப்புறம் இந்த சின்ன ஜார் வந்து அதோடு வந்ததில் அது உடஞ்சிருச்சுன்னு புதுசாக ஒன்று வாங்கினேன். ஸோ சட்னி எதாவது செய்கிறதுக்கு சின்னதாக வேணும்ன்ட்டு அது. அப்புறம் இது வந்து நியூட்ரோபுல்லட். இதில் வந்து 2 ஜார் கொடுத்தாங்க, ஒன்று பெருசு, இன்னொன்று வந்து கொஞ்சம் சிறுசு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்மூத்தி இந்த மாதிரிலாம் அடிக்கிறதுக்கு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய சாப்பர், இது வாங்கி 10 இயர்ஸ் ஆச்சு. $30 தான் வாங்கினேன் நான். ஆனால் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. 2 டைம் போட்டு காய்கறி எல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும். காய்கறி அடிக்கிறதா, இல்லை வெங்காயம் அப்படியே சாப் பண்ணுறதா, எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 10 இயர்ஸாக ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ரியலி குட். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து காஃபி கிரைண்டர். இந்த ஊரில் வந்து காஃபி கொட்டை அப்படியே அரைச்சி அப்படியே காஃபி போடுவாங்க. நான் அந்த பர்பஸ்க்காக வாங்கலை. நான் வந்து நம்ம பிரியாணியெல்லாம் பண்ணுறதுக்கு, நம்ம மசாலாவை பொடி பண்ணுறதுக்கு சின்ன ஜாராக இருந்தால் நல்லாயிருக்குன்னு யோசித்து பார்த்தேன். இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இதில் போட்டு நல்லா ட்ரை பவுடராக அரைச்சிக்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால வந்து சீக்கிரம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் நம்ம மிக்சியில் பயங்கர சவுண்டு வருது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. அவ்வளோதான் இங்கே. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து இது நம்ம கொலா புட்டு பண்ணுறது, இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்புறம் இடியப்பம் புளியறது, அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஜாரிங்க. அவ்வளோதான் இந்த செல்ஃபில். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டஃப்பெல்லாம் வந்து கவுண்டர் டாப்பில் வைக்க மாட்டேன். யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து செல்ஃபுக்குள்ளே வச்சுருப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு கவுண்டர் டாப் பார்க்குறதுக்கு வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் மட்டா ரைஸ், கேரளா ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அப்புறம் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ரைஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து சீரக சம்பா, அப்புறம் வந்து கோதுமை மாவு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கவுண்டர் டாப். இதில் வந்து இப்படி கீழே பார்த்திங்கன்னா வந்து இது வந்து டிஷ்வாஷர். இந்த ஊரில் வந்து டிஷ்வாஷருங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். அட்லீஸ்ட் இது பாத்திரமாகவும் தேய்ச்சி கொடுக்கும்.
அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து என்னோடய டோஸ்டர், இதுவும் சியர்ஸில் தான் வாங்கினேன். ஐ திங்க் இது வாங்கி ஒரு 5 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து எலக்ட்ரிக் குக்கர். இதெல்லாம் வந்து டெய்லி யூஸுக்குனால மேலேயே வச்சுட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.